வணக்கம் நண்பா. போன வீடியோவில் நம்ம ஒரு பைத்தான் டெவலப் பண்ணிட்டு நம்ம ஃபோன்லேயே எப்படி டவுன்லோட் பண்ணி நான் டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப், ஆமாங்க, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆண்ட்ராய்டு ஆப் நம்ம ஃபோன்லேயே எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இதுவரை கேள்விப்படுறது ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவில் தான் பண்ண முடியும் ஃபோன் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட்லாம். இப்போ வந்து நம்ம ஃபோன்லேயே அதை நம்ம அழகாக டெவலப் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோலேருந்து நம்ம ஃபோனை டெவலப் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்ன எப்படின்னு நான் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஆப் யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து AIDE, அந்த ஆப் பேர் AIDE. அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஆப்பு AIDE ஃபார் ஆண்ட்ராய்ட், ஜாவா அண்ட் C++ போட்டிருக்கு. இந்த ஆப்போட சைஸ் வந்து 33 MB. இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஜாவா, ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட், மோர் கோர்சஸ் கோட் ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ். ஆமாங்க, இந்த மோர் கோர்சஸ்ன்றது நம்ம இதில் டெவலப் மட்டும் பண்ண போகிறதில்ல, நம்ம கற்றுக்கலாம். இந்த ஆப்பே நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மோர் கோர்ஸில் போனீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட் இருக்குது, ஆண்ட்ராய்டு NDK டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம ஆப் ஜாவா கற்றுக்கணும்னா ஜாவாவில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாவா கெட் ஆல் இது மெயின் டிஸ்அட்வான்டேஜ். இது பெய்டு கோர்ஸ். எல்லா ஆக்சஸுக்கும் ஒரு வருஷத்துக்கு இது கிடைக்கணும்னா உங்களுக்கு 1683 ரூபா கட்டணும். இல்லை மந்த்லினா உங்களுக்கு 385 ரூபா கட்டணும். இல்லை என்னால் காசுலாம் கட்ட முடியாதுன்னா டைரெக்டாக நீங்கள் கூகுளுக்கு போய் இந்த ஆப்போட மோடு ஏபிக்கு ஏற்றிக்கோங்க. மோடு ஏபிக்கு ஏற்றிங்கன்னா அந்த மோடு ஏபிக்கில் வந்து இந்த மாதிரி எந்த காசு கட்ட தேவையில்லை. ஏற்கனவே யாராச்சும் ஒருத்தர் கிராக் பண்ணி விட்ருப்பாங்க. அந்த வருஷன் எடுத்துகிட்டு நீங்கள் எது வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கண்டினியூ ஃப்ரீ கொடுத்துறேன். இப்போ வந்து ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எல்லாமே காமன். ஜாவாவில் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் நம்ம கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஜாவா தெரியும், ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் பண்ணணும், ஆண்ட்ராய்டு கற்றுக்கணும். இங்கே ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஹலோ வேர்ல்டுலேருந்து ஆப் பேசிக்ஸு, விட்ஜெட்ஸ் எப்படி கொண்டு வர வைக்க முடியும், லீனியர் லேயர்ஸ்னால் என்ன, நெஸ்டட் லேஅவுட்ஸ்னால் என்ன, எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் லாக் போட்டுருக்கு பார்த்தீங்களா? அப்போனா இது வந்து எல்லாமே நீங்கள் காசு கட்டி தான் படிக்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு காசு கட்ட முடியும்னா நீங்கள் மோட் ஏபிக்கு இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அப்படியே கற்றுக்கலாம். அது எல்லாமே எல்லா ஆக்சஸும் ஃப்ரீ ஆகிடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை வெறும் கற்றுக்கிறது மட்டும்தான் முடியுமா? இல்லை, டெவலப்பும் பண்ண முடியும். டெவலப் பண்ணுறது எப்படின்னா கோட் ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அலோ கற்றுக்கோங்க. நீங்கள் இதில் கோட் பண்ணிக்கலாம். எப்படி கோட் பண்ணுறது? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுதான் வந்து நம்மளோட ஃபைல், நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் எல்லாம் காமிக்கும். ஓகே நண்பா, இப்போ இந்த ஆப்பில் எப்படி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹலோ வேர்ல்டு ஒரு ஆப்பை நான் க்ரியேட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் வந்து எந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஆப்பா ஜாவா அப்ளிகேஷனாக கேட்கும். நீங்கள் நியூ ஆண்ட்ராய்டு ஆப்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். உங்கள் ஆப் நேம், நான் இந்த ஆப் உங்கள் ஆப் நீங்கள் நேம் என்ன வேணும் வச்சுக்கலாம். நான் மை ஆப்பே வச்சுக்கிறேன். பேக்கேஜ் நேம்னால் நீங்கள் எந்த மை கம்பெனி அந்த இடத்துல உங்களோட கம்பெனி, அப்புறம் மை ஆப் வந்து உங்களோட ஆப் நேமை நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ இதுக்கு டிஃபால்ட்டாக அப்படியே விடுறேன். இந்த டிஃபால்ட்டாக அப்படியே விட்டு நான் க்ரியேட் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. இப்போது ஒரு ஆப் இன்டர்ஃபேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் எப்படி இதெல்லாம் ரெடி பண்ணுறது, ஆப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ க்ரியேட் கொடுத்தோன்னே ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுங்க. இது மெயின் XML, அப்புறம் மெயின் ஆக்டிவிட்டி ஜாவா. இப்போது இந்த மெயின் XMLல் வந்து XMLலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளோட லேஅவுட் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு காமிக்கிறது. பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஹலோ வேர்ல்டு. இதை நம்ம கோடிங் மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கோடிங் மட்டும் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை விர்ச்சுவலாகவும் டெவலப் பண்ணலாம். இப்போ இந்த ஹலோ வேர்ல்டு இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் ப்ரெஸ் பண்ணாலே இதை போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஐடி, இந்த ஐடி, லேஅவுட் ஹைட்டு, இதெல்லாம் என்னது? லேஅவுட் ஹைட்டு, ஐடியை புரியலன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு டெவலப்பிங் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குலாம் புரியும். ஒருவேளை எனக்கு தெரியலன்னா நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த AIDE ஆப்பில் உங்களால் பண்ண முடியும். இப்போ வந்து ஹலோ வேர்ல்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு
இது கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெயின் ஆக்டிவிட்டி ஒரு XML ஃபைலும் ஒரு ஜாவா ஃபைலை இது கண்டெயின் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு XML ஜாவா ஃபைல் கண்டெயின் பண்ணதாலாம் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக நம்மளால் ஆப் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இந்த ஹலோ வேர்ல்டுன்னு டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபைலை நான் ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணும்போது என்ன ஆகுது நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இந்த ப்ளே பட்டனுக்கு மேலே இந்த ரன் பட்டன் கொடுத்தேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். கண்டினியூ ஃப்ரீ. இதில் காசு கொடுத்து என்ன பிரயோஜனம், அதாவது பார்த்திங்கன்னா உங்களால் இப்போ வந்து இந்த கண்டினியூ ஃப்ரீயில் உங்களால் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ண முடியாது உங்களோட ப்ராஜெக்ட்ஸை. இது நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டிங்கன்னா உங்களோட ஆப்பை ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ண முடியும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. கண்டினியூ ஃப்ரீ கொடுக்குறேன். கண்டினியூ ஃப்ரீ கொடுத்தோன்னு இந்த மாதிரி AIDE செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் அன்னோன் ஆப்ஸில் வந்து செட்டிங்ஸ்லேயே மாற்றிக்கணும். செட்டிங்ஸ் மாற்றிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். இப்போ இந்த ஹலோ வேர்ல்டு ஆப்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்குது. நான் இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். இப்போது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மை ஆப் வாஸ் பட்டன். இது வந்து நான் இப்போ வந்து Android 10 யூஸ் பண்ணுறதால என் ஃபோனில் இது காமிக்குது. இது ஃபியூச்சர் அப்டேட்ஸில் இது சரியாயிடும். ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு, இதுதாங்க நம்ம ஆப். இல்லை எப்படி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மை ஆப்னு காமிக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஆப்பு. நம்ம ஃபோனில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எமுலேட்டர் கேள்விப்பட்டீங்க. இந்த எமுலேட்டருக்கு பதில் இந்த மாதிரி நம்ம ஃபோன்லேயே இன்ஸ்டால் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எத்தனை ஃபைல்ஸ் வேணால் XML யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பா. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணுமோ நான் அந்த வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.